ரெண்டு சின்ன பசங்க விளையாடிக்கிட்டாங்களாம், ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அந்த பையன்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆஃப் சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் நிறைய இருந்துதான். அந்த பொண்ணுகிட்ட வந்து டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள் வந்து நிறைய இருந்துச்சான். அப்போ அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து கேட்டுச்சான், நம்ம ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோமா, நீ உண்டக்கூடிய சாக்லேட்ஸ் பூரா என்கிட்ட கொடுத்துரு, எங்களுடைய டாய்ஸை பூரா நான் உங்ககிட்ட கொடுத்துறேன்னு அந்த பையன்கிட்ட கேட்டுச்சான். அந்த பையனும் ஓகே சொல்லிட்டான். சொல்லிட்டு தங்கிட்ட கூடிய சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுல வச்சுக்காம அப்படியே கொடுத்துட்டானா ப்ராமிஸ் பண்ணபடி. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான், அதில் இருக்கக்கூடிய டாய்ஸில் ஒரு பார்பி டால் டாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அதை மட்டும் நான் ஈஸியாக ஒதுக்கி வச்சுட்டு கொடுக்காம மிச்ச டாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டான். அன்றைக்கி ராத்திரி வந்து அந்த பையன் வந்து நிம்மதியாக தூங்கிட்டான், எந்த சலனம் இல்லாமல். அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கமே வரலையா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி அவனும் ஏதாவது சாக்லேட்ஸை கொடுக்காம வந்து ஒழிச்சு வச்சுருப்பானோ, நான் எப்படி பார்பி டாலை கொடுக்கலையோ அது மாதிரி அவன் ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பானு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்திலே அந்த பொண்ணுக்கு வந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே வரலையா. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்புன்ற ஒரு விஷயத்தை வந்து 100% உங்களால் கொடுக்க முடியலைன்னா அந்த உறவுக்குள்ள எனி ரிலேஷன்ஷிப் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகம் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மைத்தன்மை இருக்காது, அது ரொம்ப நாள் நீடித்து நிலைக்காது அந்த ரிலேஷன்ஷிப். ஆனால் உங்களோட 100% அன்பை நீங்கள் கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது என்றுமே பூக்கக்கூடிய ஒரு செடியாகத்தான் இருக்கும்.